அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மாசி மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அதிரடியாக ஏற்பட போகின்றன. மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது திருக்கணிதத்தின்படி 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகின்றன. குறிப்பாக திருக்கணிதத்தின்படி சூரியன், புதன், செவ்வாய், ராகு, சுக்கிரன் என 5 கிரகநிலைகளும் பாக்கியத்தின்படி சனியும் இணைந்து மொத்தமாக 6 கிரகநிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வேளை அமைய போகிறது. ராசியின் அதிபதியான புதன் உட்பட 6 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த மாசி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே வெற்றிகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய கனவு நினைவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் கூட்டு கிரக யோக அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்பை பாக்கியஸ்தானத்தில் உருவாக்கி கொடுப்பதால் பல காரியங்கள் அனைத்தும் நிறைவாக கைகூட போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு. அதற்கு முன்னதாக 5, 7, 9 ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். அப்படி மாற்றக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் 6 கிரகநிலைகளின் மீது தனது பார்வையை பதிப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே இந்த மாசி மாதத்தில் கைகூட போவதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானம் என்பதால் உறுதியாகவே 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த செய்தி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மிகப்பெரிய சம்பவமாக நிச்சயமாக இல்லத்தில் நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது பழைய கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் கிரக கூட்டு சேர்க்கையானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குரு சுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகங்களும், புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், கிரக கூட்டு சேர்க்கை யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குருவின் சுப பார்வையும் பல சிக்கல்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை தேடி பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான புதன் உட்பட 6 கிரகநிலைகள் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பாக்கியஸ்தானம் பல மடங்கு வலுப்பெறுவதோடு தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் வேலையாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் படிப்படியாக உங்களுடைய வாழ்வில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயம் உண்டு. இந்த மாசி மாதம் முடிவதற்குள் முழு மனநிறைவையும் திருப்தியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பித்திருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய சம்பவம் ஒன்று உறுதியாகவே இந்த மாசி மாதத்தில் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. திருமண வயதை அடைந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக திருமணம் மீண்டும் திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த மாசி மாதம் அமைய போகிறது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடையக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைய போகிறது. குறிப்பாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த மாசி மாதம் பல வகையில வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான மாதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மகுருவாலும் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாய் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்திற்குள் இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறாருங்க. மங்களக்காரகன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மனக்கவலையும் குழப்பமும் சற்று ஏற்படலாம். ஆனால் அவற்றிற்கான நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. எனவே அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். பிறரை நம்பி எந்த ஒரு வேலையையும் முழுமையாக ஈடுபட வேண்டாம். அந்த வேலை குறித்து உங்களுடைய அறிவையும் சற்று பயன்படுத்தினால் நிச்சயமாக சிறப்பான மாற்றம் உண்டு. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடன் செயல்படும் போது இழப்புகளை தவிர்த்து
அடுத்து இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை செவ்வாய் மட்டுமல்ல சனியும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சனி பகவானும் முழுமையாக மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து வாக்கியத்தின்படி முழுமையாக தொழில் ஸ்தானத்திற்குள் வருகிறாருங்க. கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் நவ கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில் ஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைகிறாருங்க. எனவே பாதியில் நின்ற பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும். பரபரப்பாக பணிகளை செய்து பாராட்டை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சனி பகவானின் பார்வை பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் இடம் வாங்குதல், தொழில் முன்னேற்றம் காணுதல் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தாய்வழி ஆதரவு திருப்திகரமாக அமையும். பெற்றோர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பயணங்கள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு பயணம் உள்ளிட்ட பயணங்கள் சென்று வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி உங்களை தேடி வரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக அமைய போகிறது. சனி பகவான் இந்த தருணத்தில் மிக சிறப்பான இரட்டிப்பு நன்மையை மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவும் இந்த வேளையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். லாபத்தை உயர்த்துவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியாக அனுகூலமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. புதிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உண்டு. குறிப்பாக மாணவ மாணவியருக்கு நல்ல முன்னேற்றம் உங்களது கல்வியில் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட பல கல்வி ரீதியான சிக்கலுக்கு நல்ல தீர்வு நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஐ கடந்து செல்ல போகிறார். 9ஆம் இடத்தை இந்த மாசி மாதத்தில் மட்டும் 7 கிரகநிலைகள் கடந்து செல்ல போகின்றன. 9ஆம் இடத்தை 7 கிரகநிலைகள் கடந்து செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே குருவின் சுப பார்வையால் மிகப்பெரிய அளவில் வலுவடைகிறது. எனவே பாக்கியஸ்தானம் வலுவடைவது மட்டுமல்லாது இந்த கிரகநிலைகள் தைரியஸ்தானத்தையும் பார்த்து செல்வதால் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். எதை செய்தாலும் அதை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதோடு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு இந்த மாசி மாதம் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாட்டால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கிடைப்பதோடு அபாரமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய சம்பவமாக சந்திக்கக்கூடிய யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.